மகாபாரதம் ஆதிபருவம். உபபருவம் 1. அனுக்கிரமணிகா பருவம். பாரத இதிகாசத்தின் மாபெரும் தோற்றமும் அதன் தெய்வீகப் பெருமைகளும். குலபதி சௌனகர் தலைமையில் நைமிசாரண்யம் என்னும் புனிதமான காட்டில் 12 ஆண்டுகள் நடைபெற வேண்டிய ஒரு மாபெரும் வேள்வி நடந்து கொண்டிருந்தது. அங்கே கூடியிருந்த முனிவர்கள் அனைவரும் வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் கரை கண்டவர்கள். அந்த நேரத்தில் லோமஹர்ஷனர் என்னும் முனிவரின் மகனான சௌதி என்கிற உக்ரசிரவஸ் அங்கே வந்தார். அவர் பல புராணங்களையும் வரலாறுகளையும் அறிந்தவர். முனிவர்கள் அவரை முறைப்படி வரவேற்று உயர்ந்த ஆசனத்தில் அமர வைத்தனர். சௌனகர் அவரிடம் கேட்டார், சௌதி முனிவரே, நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? நீங்கள் சமீபத்தில் கண்ட மாபெரும் அதிசயங்கள் என்ன? புண்ணியக் கதைகளை எங்களுக்கு கூறுங்கள் என்று வேண்டினார். சௌதி பதிலளித்தார், முனிவர்களே, நான் ஜனமேஜய மன்னன் நடத்திய நாக யாகத்தில் கலந்து கொண்டேன். அங்கே கிருஷ்ண துவைபாயன வியாச முனிவரின் சீடரான வைசாம்பாயன முனிவர் மன்னனுக்கு மகாபாரதக் கதையை முழுமையாகச் சொன்னதை கேட்டேன். அதன் பிறகு சமந்தபஞ்சகம் என்ற புனித இடத்திற்குச் சென்றுவிட்டு இப்போது உங்களை காண வந்தேன். உங்களுக்கு அந்த புனிதமான பாரதக் கதையை சொல்கிறேன், கேளுங்கள். இந்த உலகம் இருளில் ஆழ்ந்திருந்தபோது ஒரு மாபெரும் அண்டவெளி உருவானது. அதில் பிரம்மம் என்னும் நித்தியமான ஒளி தோன்றியது. அதிலிருந்துதான் இந்த உலகம், பஞ்சபூதங்கள், தேவர்கள், அசுரர்கள் மற்றும் அனைத்து உயிரினங்களும் உண்டாயின. காலத்தின் சுழற்சியில் எத்தனையோ மன்னர்கள் பிறந்து அழிந்தனர். ஆனால் வியாச முனிவர் தொகுத்த இந்த பாரதக் கதை என்றும் மறையாத அறநெறியை கொண்டது. வியாச முனிவர் தர்மத்தின் நுணுக்கங்களை உலகிற்குச் சொல்ல விரும்பி 1,00,000 பாடல்களை தனது மனதிற்குள் உருவாக்கினார். அவர் அதை எப்படி எழுதச் செய்வது என்று சிந்தித்துக் கொண்டிருந்தபோது படைப்புக் கடவுளான பிரம்மதேவர் அவர் முன்னால் தோன்றினார். பிரம்மர் சொன்னார், வியாசரே, உமது கவிதை உலகிலேயே மிகச்சிறந்தது. நீர் விநாயகப் பெருமானை துதிக்கவும் அவர் உமது எழுத்துப் பணிக்கு துணையாக இருப்பார் என்று அருளினார். வியாசர் விநாயகரை வேண்டினார். விநாயகர் ஒரு நிபந்தனை விதித்தார், வியாசரே, நான் எழுதும்போது எனது பேனா ஒருபோதும் நிற்கக்கூடாது. நீங்கள் இடைவிடாமல் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றார். வியாசரும் அதற்கு ஒரு தந்திரமான நிபந்தனை விதித்தார், விநாயகப் பெருமானே, நான் சொல்லும் ஒவ்வொரு பாடலின் பொருளையும் நீர் முழுமையாக புரிந்து கொண்ட பிறகுதான் அதை எழுத வேண்டும் என்றார். விநாயகர் அதற்குச் சம்மதித்தார். வியாசர் மிகவும் கடினமான மற்றும் இரகசியமான கருத்துக்களைக் கொண்ட பாடல்களை சொல்லும்போது விநாயகர் அதன் பொருளை சிந்திக்கச் சிறிது நேரம் எடுத்துக்கொள்வார். அந்த இடைவெளியில் வியாசர் அடுத்த பல 100 பாடல்களை தனது மனதிற்குள் வடிவமைத்து விடுவார். இப்படித்தான் இந்த புனித நூல் ஒரு பிழையும் இன்றி உருவானது. மகாபாரதம் என்பது ஒரு மாபெரும் தர்ம மரம். தர்மபுத்திரரின் ஒழுக்கமான வாழ்வு அதன் வேர். அர்ஜுனன் அதன் கிளை போன்றவன். பீமன் அதன் வலிமையான தண்டு. நகுலன் மற்றும் சகாதேவன் அதன் மலர்களும் இலைகளும் போன்றவர்கள். மறுபுறம் துரியோதனன் ஒரு பெரிய கோபமரம். அவனது பொறாமை அதன் வேர். சகுனி அதன் கிளைகள். கர்ணன் அதன் மலர்கள். திருதராஷ்டிரன் அதன் தண்டு. திருதராஷ்டிர மன்னன் தனது பிள்ளைகளான துரியோதனன் மற்றும் அவனது தம்பிகளின் மீது கொண்டிருந்த அளவுக்கதிகமான பாசத்தால் பாண்டவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளைக் கண்டும் காணாமல் இருந்தார். சஞ்சயன் தனது ஞானக்கண்ணால் போர்க்களத்தை விவரித்தபோது திருதராஷ்டிரன் தனது தவட்டை உணர்ந்து புலம்பினார். மகாபாரதம் என்பது 5வது வேதம் என்று போற்றப்படுகிறது. இதில் சொல்லப்படாத அறம் எங்கும் இல்லை. இதை கேட்பவன் அல்லது படிப்பவன் ஒருபோதும் துயரத்தில் ஆழமாட்டான். தர்மம் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் வெற்றி உண்டாகும் என்பதை மகாபாரதம் நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது. அடுத்த உபபருவத்தில் மகாபாரதத்தின் மற்ற அத்தியாயங்களின் விரிவான தொகுப்பை காண்போம்.